வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரக்ஷிதா ஆடியோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா போடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் அதுக்கான எஃபர்ட் போடல. அதுதான் மெயின் ரீசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போறோம்னா எல்லோ கலர் ஃபுட் சேலஞ்ச் தான். அதுக்காக தான் இந்த கேவலமான எங்க அண்ணனோட சட்டையை போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இல்லையான்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப ஒரு பெரிய நாள். ஏன்னா நேற்று தான் இந்தியா வேற வின் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே வேற. அப்புறம் இன்னைக்கு இதை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட ஒரு சோகமான ஒரு சாண்டஸ்டிக் டிபார்ச்சரை நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். என்னன்னா இன்னைக்கு எனக்கு காலையில ஒரு ரிவ்யூ இருந்துச்சு. அதுவும் நான் போனாம அப்படியே வீட்லயே இருந்து சமாளிச்சாங்களா, அப்படியே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டா ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டால நான் ஒரு நாள் ஸ்டோரியில கூட கொடுத்து ஒரு 3 கலர்ஸ் கூட கொடுத்து நான் ஏதாவது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுல நான் எல்லோ கலர் சேர்த்துருந்தேன். ஞாபகம் இல்ல. சரி அதை விட்டுருவோம். எல்லோ கலர் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். ரெட் ப்ளூ பிங்க் ரெட் கிரீன் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லோ கலர் சூஸ் பண்ணிருக்கோம். மஞ்சள் கலர் மங்களகரமா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வீடியோன்றதால. அதனால நம்ம அந்த கலர்லயே சூஸ் பண்ணி நம்ம அதுலயே ஃபுட் சேலஞ்ச் 24 hours இன்னைக்கு நம்ம ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். காலையில எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்குமே டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். 1-2 பேருக்கு தான் அந்த பழக்கம் இருக்காது. ஆனா எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் இருக்கு. நான் டீ காஃபி பால் எல்லாமே நான் சாப்பிடுவேன். ஸோ இந்த டீ காஃபில நம்ம அந்த மாதிரி எல்லோ கலர் அந்த இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு மஞ்சள் கலர் மங்களகரமா ஸ்டார்ட் பண்றதுனால ஸோ பால்ல மஞ்சள் கலந்து அந்த மஞ்சள் பாலா நம்ம குடிக்க போறோம். அதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஊத்துக்குமா எவ்வளவு செலவானாலும் மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குறான்னா மாடு குடிக்கிற கலனி தண்ணி மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க. நாய் குடிக்க மாட்டேன் டீயா. ஒரு கப்பு கூட வரல. போதும், இந்த அளவுக்கு குடிச்சா போதும். போதும் போதும். அவ்வளவுதான் கைஸ், நமக்கு மதிப்பு. மங்களகரமா ஸ்டார்ட் பண்றோம். சோ அதனால மஞ்சள் பால்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். எல்லோ மில்க் அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்கும்ல பிளேயருக்கு எல்லாத்துக்கும். அதுல மருந்தா போட்டு நல்லா தான் இருக்கு. அப்படி கண்ணை மூடி குடிக்கிறா பாப்பி. குடிச்சப்ப அவங்ககிட்டயும் சொல்லு, மக்கள்கிட்டயும் சொல்லு. போதும் கப்பு இருக்கட்டும். அவ்வளவுதான். நம்ம இந்த காலையில குடிக்கிற அந்த பாலை நம்ம கம்மி பண்ணிட்டா அடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணும். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் வாங்கல அந்த கிளிப்பு. இது எல்லோ கலர் தான். இது எல்லோ கலர் ட்ரெஸ் பொட்டு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம புட்டு தான் சாப்பிட போறோம். அந்த புட்டுல நீங்களாம் வெரைட்டியா புட்டு பார்த்துருக்கீங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு புட்டை நீங்க சாப்பிட முடியாது. சொரா புட்டு, கொல்லா புட்டு, என்னென்னமோ புட்டு சொல்லுவாங்க. கேப்ப புட்டு, கம்பு புட்டு, நிறைய புட்டு சொல்லுவாங்க. இந்த ஆறுபட்டில் கூட அந்த அவங்க பேர் என்ன, ஐஸ்வர்யா, அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி புட்டு புட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய புட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு புட்டை கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது கொஞ்சம் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் ஆட் பண்ணிருக்கோம். ஆனா அரிசி மாவுல ஒயிட் கலர்ல புட்டு பண்ணுவாங்கல்ல, அரிசி மாவு ஒயிட் கலர்ல இருக்கும் புட்டு பண்ணுவாங்க. அந்த புட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்ச பிறகு கொஞ்சம் சுடுதண்ணியில மஞ்சள் தூளை கலக்கி அதை அப்படியே அந்த ரெடி பண்ண புட்டுல போட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய், சர்க்கரை, அப்புறம் வேற என்ன, எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி அது நம்ம பேர் என்ன வச்சிருக்கோன்னா மஞ்சள் கலர் புட்டு. தெரியுதா? கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும். ஆனா இது எல்லோ கலர் தான். அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது தேங்காய், அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஸோ மஞ்சள் வேலை அடிக்குது. டேஸ்டே இல்லை, கொஞ்சோண்டுதான் இருக்கு. இதுக்கு எவ்வளவு பாக்ஸ். எனக்கு ஆக்சுவலா புட்டே பிடிக்காது. இதுல மஞ்சளை வேற போட்டு சாப்பிடும் கண்டென்ட். என்னது எல்லோ கலர் ஃபுட் சேலஞ்ச். அதுக்காக சாப்பிட்டாகணும். சாப்பிட்டுருவேன். ஃபுட்டெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். முக்கியமாவது சாப்பிட்டுருவேன். அந்த புட்டு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சாப்பிடுவேன் ஆனா பிடிக்காது. இப்ப நமக்கு எப்படின்னா எக்ஸாம்லாம் நமக்கு எப்படி பிடிக்காதுல்ல, ஆனா நம்ம எழுதிதான் ஆகணும். அந்த மாதிரி புட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வரையில. ஸோ ஐ வில் நின்றுட்டே சாப்பிட முடியாது. ஸோ அதனால உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். சாப்பிட்டுருவேன், கண்டிப்பா சாப்பிடுவேன். நான் ஃபுட்டெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளவுதான், பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். இப்படி தம்ஸ் அப் வச்சு காட்டிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டட். அடுத்து லஞ்சுக்கு நான் என்னன்றதே சொல்றேன், காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்து என்ன வேலை பண்றது, எனக்கு ஒரு வேலை இல்லை, வெட்டியா தான் இருக்கு போறேன். சரி, நம்ம லஞ்சு கொண்டு வந்துட்டு அப்படியே அப்ப பார்ப்போம். லஞ்சுக்கு வந்திருக்கோம். இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது பண்ணலாம் நினைச்சா
அதுக்குள்ள நான் நல்லா தூங்கிட்டேன். இப்போ நான் தலை வலிக்குது எனக்கு. தூக்கத்துலதான் எனக்கு பசிக்க வேற செய்யுது. அதனாலவே தலை வலி தான் செய்யும். ஸோ இப்போ லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க as usual. லெமன் சாதம் தான். சரிடா. லெமன் சாதத்துக்கு வெள்ளை லெமன் சாதம் தான் சாப்பிடவே மாட்டேன். லெமன் சாதத்துக்கு சாம்பார் தான். லெமன் சாதத்துக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இந்த காம்பினேஷன்ல. ஆனா இப்போ சாப்பிடுவேன். சாம்பார் வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு போல. ஐ மீன் அந்த கலர் வந்து அந்த மசாலா பொடி வந்து அதிகமா போட்டாங்க போல. ஸோ நல்லா காரமல்ல டார்க் ஆயிடுச்சு. இது இது என்னது நிலக்கடலை பருப்பு தோல் உரிச்சு கொடுப்பாங்க போல. ஸோ தெரியுதா நான் மறைச்சிட்டுலாம் உங்களுக்கு தெரியல. சைட்ல இருந்துட்டா காட்டுறேன் அந்த பிக்கு. ம் தூக்கத்துல நின்றுட்டே பேச முடியாது அப்படின்னா ஒரு சேரை போட்டு லோவாங்க வச்சு எடுத்து வச்சாச்சு. அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ஆக்சுவலா நான் சேர் இந்த மேலே கொஞ்சம் சாப்பிடுவேன். கீழே தரையில உட்காந்து சாப்பிடுவேன். எங்க வீட்லயும் அதான் பழக்கம். எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. கீழே தரையில உட்காந்து சாமி கும்பிடவே இல்லை. சாமி கும்பிட்டுட்டு இந்த சாப்பாடு வந்து நிறைய பேர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. ஸ்கூல்ல இருந்து சொல்லியிருப்பாங்க நம்மள ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு அந்த இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வந்து ஏதோ பண்றேன் ஓரளவுக்கு. இந்த சாமி கும்பிட மறந்துட்டேன். இப்படிதான் சாப்பாடை பார்த்தோன்னையும் நீங்களே சொல்லுங்களேன். சாப்பாடு ஒரு மனுஷன் இல்லாம பசியில இருக்கேன், பசி வந்தா எதுனாலும் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. எதுனாலும் இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த லெமன் சாதம் சாம்பார் இருக்கு. சாம்பார் எங்க அம்மா சூப்பரா வைப்பாங்க. சாம்பார் 3 வேளை தான் நான் சாப்பிடுவேன். கலர்ஃபுல்லா இருந்தாலே டெம்ட் ஆகுற மாதிரி சாப்பாடுலாம் வச்சுட்டு நீ சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் தாங்கவே தாங்காது இல்ல. அந்த மாதிரி தான் இப்போ டக்குன்னு நானும் வாய எடுத்தேன். பரவாயில்ல. தூங்கி எந்திரிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பெல்லாம் கழண்டு போயிடுச்சு. இந்த பொட்டும் கீழே போயிடுச்சு. மூஞ்சி கழிட்டு சும்மா லைட்டா மட்டும் ஐலைனர் போட்டு ஸ்மஜ் ஆயிடுச்சு. அப்படியே ஐலைனர் மட்டும் போட்டு பொட்டு வச்சுட்டு அப்படியே வந்து நீங்களும் லெமன் சாதத்தை சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. எத்தனை பேர் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு. யாராவது ஸ்னாப் அடிச்சுட்டே இருக்கான். நானும் இந்த ஸ்னாப் போய் ஸ்னாப் போட்டுட்டு ஐயோ சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேனா. சரி அந்த பாதாம் மில்க் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்காங்க. போய் ஏதாவது ஸ்னாப் போட்டேன். யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. என்னம்மா அந்த பொண்ணு இப்படி மொட்டை மாடியில வந்து இப்படி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்க போறாங்க. ஏய் என்னோட கிளிப்பு காட்டவே இல்லையா நான் மறுபடியும் மாட்டிட்டேன். சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ வி மஸ்ட் ட்ரிங்க் ஹெல்த் ட்ரிங்க் இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு ட்ரிங்க். ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிருக்கோம்னா எல்லோ கலர்ல சூஸ் பண்ணணும். ஸோ அஸ் யூஷுவல் தெரிஞ்சுதான் பாதாம் மில்க் தான். தெரியுதா பாதாம் மில்க். பாதாம் மில்க் குடிக்கிறேன். குடிக்க போறோம் இல்லை குடிக்க போறேன். சின்ன இருக்கு. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க இல்லையா? சூப்பரா இருக்கு. குடுக்கணும் உள்ள போகுது. சரி நீங்க ஸ்வீட் சாப்பிடணும்ல. ஸோ ஏதாவது ஸ்வீட் போய் கடையில போய் வாங்க அப்படின்னு பார்த்தா லட்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் லட்டு இருந்துச்சு. ஆனா எல்லோ கலர் யார் ஐயோ சைலண்ட் பண்ணலையோ. எல்லோ கலர் லட்டு வந்து எனக்கு பிடிக்காது. ஆரஞ்சு கலர் லட்டு தான் நல்லா டேஸ்டா எம்மியா இருக்கும். சரி வேற என்னென்ன இருக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்குறப்பதான் பால்கோவா வந்து அவங்க பண்ணினாங்க. இது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. இது காட்டுறேன். ஆட்சியத்தில் ஆனா கொஞ்சம் சின்னதுகள் ஏற்பட்டது. சரிதா ஆட்சியத்தில் இது கண்ணு மூக்கு வாயில வந்துட்டாங்க. அதெல்லாம் தெரியுமா தெரியல. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. குளிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு பிடிக்கல. கண்டினியூஸா ஸ்வீட்டா சாப்பிட்டு வரனால இது டக்குன்னு எனக்கு உள்ள போக மாட்டேங்குது. கொஞ்சம் லேட் ஆகுது உள்ள போக. அவ்வளவுதான் நான் வச்சிருக்கேன். நல்ல கரெக்டா பேசி டக்குன்னு பேசி டக்குன்னு எடுக்கணும். அப்புறம் நான் வச்சு தூங்கிடுது சிரிப்பு கலக்குன்ட்டு இப்படி வரும் என் மணி. அவ்வளவுதான் நம்ம டின்னருக்கு வந்தாச்சு. என்னை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அவ்வளவுதான் நானும் டயர்ட் ஆயிட்டேன். அவ்வளவுதான் இந்த கழுத்துல இந்த செயின் வேற என்ன இந்த கிளிப்பு இது எல்லாத்தையும் கழட்டியாச்சு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே போய் மட்டமடா படுத்துற வேண்டியதான். இப்போ நம்ம டின்னருக்கு என்ன பண்ணிருக்கோம்னா மேகி அண்ட் எல்லோ கலர் அந்த முட்டையில இருக்குள்ள அந்த யாழ் காண்பது. இது 2 முட்டை சாப்பிடுவோம். அந்த ஒயிட்ல இருந்து நினைச்சு இந்த கொஞ்சம் அது வந்து அந்த இங்க இருக்குல்ல அந்த ஒயிட் அது வந்து அந்த எண்ணெய் கூட கொஞ்சம் கலந்துட்டு சொன்னால அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இது மட்டும்தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால எடுக்கிறேன் சாப்பிடுவேன்.
ஆக்சுவலா மேகி ஆர் ரிப்பி கூட வந்து ஆக்சுவலி மேகி ஆர் ரிப்பி நூடுல்ஸ் கூட சாப்பிட்டுருப்ப. இந்த மாதிரி ஆம்லெட் இல்லாட்டி ஒரு சும்மா இல்ல நான் பேசிட்டு இருக்கேன்ல, எக்கு பொரியல்லாம் இல்ல, அது எக் நூடுல்ஸ். ஆம்லெட் இல்லாட்டி ஹாஃப் பாயில் வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். டெட்லி காம்பினேஷன். இதை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க, ஆனா ட்ரை பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. இந்த முட்டையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது கஷ்டமான ஒண்ணு. அதுவும் அதுவும் அந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் ஹாஃபா தான் பாயில் இருக்கணும். ஹாஃபா தான் வெந்து ஹாஃபா கொஞ்சம் கொஞ்சம் எனக்குன்னே வருவீங்களாடா? மேகி பிளஸ் இந்த முட்டையை வந்து சாப்பிட்டு முடிக்கணும். இதுதான் பத்தி டாஸ்க். இதை இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சு ஃபுல்லா எடுக்கிறதா அப்படிலாம் சாப்பிட முடியாது, வாங்கி போகுதா சேர்ல உட்காந்து உட்காந்து முதுகு வலிக்குதா, அதனால தானே வச்சாச்சு. அதாவது சாஞ்சு கூடு வச்சு வீடியோ ஞான் பண்ணி வச்சுட்டு நம்மளே பேசிட்டு எப்பவுமே வந்து வாய் நிறைய அள்ளி அள்ளி சாப்பிடணும். அதுதான் வந்து வயிறு நிறையும். இருக்கீங்களாக்கா? அதாவது நான் நல்லா கட்ட பிட்டா தான் இருக்கேன். பிட்டா இருக்கீங்க. ஓகேக்கா, ஆனா முடிச்சுட்டேன். வெற்றிகரமா முடிச்சிருக்கீர்கள். நைட் டின்னர் ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து வெற்றிகரமா வந்து நைட் டின்னர் காலை நான் பேசுறேன், இது என்னோட சேனல். சரிங்க மேடம், பேசுங்க மேடம். ஏப்ப வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா இந்த சேலஞ்ச் முடிச்சிட்டோம். காலையில வந்து மஞ்சள் புட்டு, அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். மதியானம் லஞ்சு கொஞ்சம் என்ன சாப்பிட்டேன்னா, என்ன சாப்பிட்டேன்? லெமன் சாதம், சாம்பார் சாதம், வேற என்ன சாப்பிட்டேன்? அவ்வளவுதான் சாப்பிட்டேன். லெமன் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த அது பேர் என்ன, அந்த ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ மெர்சினி ஸ்வீட் ஒரு அந்த ஐஸ்கிரீம் இல்ல, அது ஐஸ்கிரீம் டேஸ்ட்ல இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. அதுக்கு அந்த ஜூஸ் மாதிரி ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறமா பாதாம் மில்க் சாப்பிட்டேன். பாதாம் மில்க் அப்புறம் என்ன சாப்பிட்டேன், அந்த ஹார்டின் ஷேப்ல ஒரு பால்கோவா இருந்துச்சு, அந்த எல்லோ கலர், அந்த பால்கோவா. அதுக்கப்புறம் இப்ப நைட்டு எத்தனை சாப்பிட்டேன், இப்ப வந்துட்டு இப்ப நைட்டு டின்னர் வந்து நம்ம மஞ்சள் கலர்ல இருக்க மேகி சாப்பிட்டோம். அவ்வளவுதான், பினிஷ் பண்ணிட்டோம். இன்னைக்கு எல்லாமே எல்லோ கலர்ல போட்டு வேர்க்குது. எல்லாமே வந்து மஞ்சள் கலர்ல போட்டு மங்களகரமா நம்ம சேனல் முடிச்சிட்டோம். இந்த சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், டெவலப் ஆகணும், க்ரோ ஆகணும். ஸோ அதனால நல்லா வந்துட்டு நீங்க எல்லாருமே நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரக்ஷிகா ஆடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பர்சனலைஸ்ட் இருக்கும்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாவது தவறான கருத்துகள் இருந்தா அதை நல்ல விதமா சொல்லுங்க. அவ்வளவுதான், நான் அக்செப்ட் பண்ணிக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.